கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளை உங்களோடு இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்களோடு இருப்பது பாஸ்டம்மாவுக்காக நன்றி. பாஸ்டம்மா பார்க்க நினச்சேன். தொடர்ந்து நேற்று இரவு ஒரு கூட்டத்தில் பேசிய நேரத்தில் 11 மணிக்கு தான் வந்தோம். ஸோ போதகருக்காக நன்றி. அவருக்காக எங்கள் சபையில் ஜெபிக்கிறோம். நாளில் உங்களோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாளின் செய்தி திரையில் கூட போடுவாங்க. எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை கரத்தில் எடுத்து 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய 3வது வரியை நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்க அன்பை கேட்கிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னோடு சேர்ந்து நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். இந்த நாளின் செய்தி, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் பேரில் அவர் நினைவாயிருக்கிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! 700 கோடி மக்கள் வசிக்கிற இந்த பரந்த இந்தியாவில், உலகத்தில் தேவன் சொல்லுகிறார், உங்களை குறித்து, என்னை குறித்து, உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள். இது ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்குது, திரையில் போடுவாங்க. அதாவது a thought with a hope and future success, not of suffering. திரையில் போடுறாங்களான்னு தெரியல. அது இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது. I will bless you with a future filled with the hope and future success, not of suffering. தமிழில் சொல்லுகிறேன், நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் வெற்றிக்கானது, அது தோல்விக்கானதல்ல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என்னை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் வெற்றிக்கான நினைவுகள், தோல்விக்கான நினைவுகள் அல்ல. பல நேரங்களில் என்னோட உணர்ச்சி சொல்லுகிறது, நீ வெற்றியடைய முடியாது, உனக்கு இந்த மேன்மை இல்லை, அவர் 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 செய்யலாம், இவர் செய்யலாம், இவர் செய்யலாம், நீங்கள் செய்ய முடியாது. இல்லை, தேவன் என்னை குறித்து நினைத்த நினைவுகள் நாட் ஃபார் அ சாரோ பட் ஃபார் அ சக்சஸ். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என்னை குறித்து வெற்றிக்கான நினைவுகள். இந்த பரந்த தேசத்தில் யோசித்து பாருங்க, நம்மளை யார் நினைக்கிறா? நேரமே இல்லை. பிள்ளைகள் பெற்றோர் நினைக்கிறது இல்லை, உறவுகள் நம்ம நினைக்கிறது இல்லை. நம்மளை அதிகமாக நினைக்கிறோம் யார் தெரியுமா? நமக்கு லோன் கொடுத்தானே பேங்க்காரன், அவன் தான் நம்ம நினைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இஎம்ஐ கொடுத்தானே அவன் நினைக்கிறான். அடுத்து ஜியோ ஏர்டெல்லும் அப்பப்போ நமக்கு ரிமைண்டர் அனுப்புகிறான். உங்களுடைய வேலிடிட்டி முடிவடைகிறது. ஆனால் 24 மணி நேரமும் தேவன் சொல்லுகிறார், ஐ ஹவ் எ தாட் அபவுட் யூ. எல்லாரும் என்னோடு சேர்ந்து இன்னொரு கூட அதில் இன்னொரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை போடுவார்கள். இது ஆர்எஸ்பியில் இருக்கிற இந்த வார்த்தை, தமிழ் விட ஆர்எஸ்பியில் அதிகமாக இருக்கிறது. ஐ அலோன் நோ த பிளான்ஸ். உன்னை குறித்து எனக்கு தான் நல்லா தெரியும். கரங்களை உயர்த்தி, ஐ அலோன் நோ த பிளான்ஸ் ஃபார் யூ தட் பிரிங் ப்ராஸ்பரிட்டி, நாட் எ டிசாஸ்டர், that bring hope for you. ஸ்க்ரீனில் போடுறாங்களா? ஓகே, தேங்க்யூ. இங்கே ஒரு டிவி தான் நல்லாயிருக்கும் பிரசங்கம் பண்ணி பார்க்குறவருக்கு. ஒரு சின்ன வேண்டுகோள், இவ்வளோ இடம் காலியாக இருக்குது, மேலே உட்கார்றீங்களே, என்ன காரணம்? இவ்வளோ இடம் காலியாக இருக்கும்போது அது பழக்க தோஷமானு தெரியல. என் செய்திக்கு முன்னால் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த யூடியூப்பில் ஏறக்குறைய ஒரு 11,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில் ஒரு 6 சேனலில் டெய்லி பேசுகிறேன். ஊழியம் பண்ணுறவர்களுக்காக இந்த அறிவிப்பு. ஏறக்குறைய ஒரு 11,000 பிரசங்கம் ஊழியம் செய்கிறவர்களுக்காக. 150 சங்கீதங்களுக்கு விளக்குரை பேசியிருக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 80 செய்தி கொடுத்துருக்கிறேன். சிலுவை தியானத்தை குறித்து ஒரு 50 செய்திகள். விளம்பரங்களுக்காக அல்ல, ஊழியம் செய்கிறவர்களுக்கு இது பயன்படும். அதாவது எல்லாமே பயன்படாது, ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு பயன்படும். எனவே ஒரு பிரசங்கத்தில் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் எல்லாமே உள்ளே போகாது, ஆனால் ஒரு வார்த்தை உள்ளே போகும். அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்குற ரேமா. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஏறக்குறைய என்னை விட ஒரு சீனியர், 55 ஆண்டுகளாக ஊழியத்தில் இருக்கிறேன். நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், முழு பிரசங்கம் உள்ளே போகாது, ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை உள்ளே போகும். அதுதான் தேவனுக்கு கொடுத்த வார்த்தை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா?
சொல்லுங்க, என்னை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள். ஒரு 4-5 காரியங்கள் சொல்லுகிறேன். நம்பர் 1, கிராண்ட் பிளான். ரெண்டாவது, க்ளோரியஸ் பிளான். மூன்றாவது, கிரேட் பிளான். நான்காவது, குட் பிளான். திரும்ப சொல்லுகிறேன், என்னை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் கிரேட். 2 கரங்களை நீட்டி சொல்லுங்க, கிரேட் பிளான். சின்ன திட்டங்கள் அல்ல, பெரிய பெரிய திட்டங்கள். நான் என்னைக்கு உருவானேனோ அன்றைக்கே God has a great plan in my life. பாஸ்டர் ஜாக்சன் ஐயா என்னைக்கு உருவானாரோ அன்னைக்கு he had a great plan. திரும்ப சொல்லுகிறேன், அவரது திட்டங்களைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய தேவ திட்டங்களைத்தான் இன்றைக்கு பாஸ்டர் ஐயா பார்க்கிறார். தேவ திட்டங்களைத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். ஆண்டு அறியாத குடும்பத்தில் பிறந்தேன். இன்றைக்கி ஒரு 70 சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவர் இரக்கம் செய்தார். ஒரு 2000 ஊழியர்களை உருவாக்க தேவன் தயவு பாராட்டினார். தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகள் வளர்த்த ஆளாக்க உதவி செய்தார். The plan that God already planned for me. எல்லாம் சொல்லுங்கள், என்னை குறித்து கிரேட், சத்தமா. ரெண்டாவது, கிராண்ட், பிரம்மாண்டமான திட்டங்கள். மூன்றாவது, க்ளோரியஸ், மகிமையான திட்டங்கள். நான்காவது, குட், நல்ல திட்டங்கள். கரங்களை உயர்த்தி. ஐந்தாவது, காட்ஸ் பிளான். எல்லாரும் கரங்களை சொல்லுங்க, தேவனே உம்முடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஐயா. அதாவது குட், ஆனால் அது காடான்னு தெரியாது. குட் பிளான், ஆனால் காட் பிளான்னு தெரியாது. நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்கிறான், அடைந்தால் மகாதேவி, இல்லையல் மரணதேவி. புரியவே இல்லை. முதல்ல மகாதேவி கொடுப்பார், அப்புறம் மரணதேவி கொடுப்பார். குட் பிளான் பண்ணலாம், ஆனால் காட்ஸ் பிளானா? நீ நிறைய பேரோட வாழ்க்கையில் தற்கொலை, பண பிரச்சனை. ஏன் தெரியுமா? தேர் ஓன் ஐடியாஸ். கவனிங்க, குட் ஐடியா, பட் இட் ஷுட் நாட் பி எ காட், இட் ஷுட் பி எ காட் ஐடியா. என்ன சொல்லுங்க, எனக்கு என்னுடைய அறிவுக்கு நல்லது சத்தமா, ஆனால் அவருடைய சித்தத்துக்கு ஏற்றதா? புரியுதா உங்களுக்கு? இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். உலகம் சொல்லும், உணர்ச்சி சொல்லும், திஸ் இஸ் குட், திஸ் இஸ் குட், திஸ் இஸ் குட். ஒரு பாட்டு இருக்குது, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா. உலகம் நிறைய சொல்லும், நீ அதை பண்ணு, இதை பண்ணு, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணு, கடன் வாங்கி வீடு வாங்கி பண்ணலாம். when God guides, he provides. தேவன் நடத்துவாரானால் தேவைகளை சந்திப்பார். ஆங்கிலத்தில் when God guides, தேவன் நடத்துவாரானால் அவர் சந்திப்பார். நாங்கள்லாம் ஒன்றும் அடிப்படை இல்லாத ஒரு குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். அடிப்படை எந்த தகுதியுமே இல்லை. ஒரு ஸ்தாபனத்தில் உதவி செஞ்சு ஊழியம் பண்ணோம். அவருக்கு 100 ரூபாய், 150 ரூபாய். அது எங்களுடைய ஆரம்ப நாட்கள். ஆனால் when God guides, he provides. தேவன் நடத்துவாரானால் அது எப்படியும் செய்வார். என்னிலே அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை என் மூலமாய் செய்து முடிக்கிற வரை மரணம் எனக்குள்ளே வராது. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னிலே என் மூலமாய் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் எனக்கு வரவே வராது. A death cannot overtake me unless God's plan done in me and through me. இப்போ கடந்த சில நாட்களாகவே, ரொம்ப நாட்களாகவே, ஒரு 5-6 ஆண்டுகளாக நிறைய பலவீனங்கள், ஒன்று மாற்றி ஒன்று. ஏற்கனவே ஒரு பைபாஸ் பண்ணியிருக்கிறேன், ஒரு 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டிருக்குது. ஆனால் இதுக்கு மத்தியில் நிறைய ஒரு நாளைக்கு ஒரு புதிய பலவீனங்கள். சொல்லப்போனால் ஆஸ்பத்திரி போகாத நாளே இல்லை, அது மாதிரி. ஆனால் ஒன்று தெரியும், நேற்று கூட ஐயா சொன்னார், அவர் கூப்பிட்டா நான் போவேன்னு சொன்னார். ஆனால் அவர் எப்போ தான் கூடுவார்? என்னிலே என் மூலமாய் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது செய்து முடித்த பிறகுதான் மரணம் எனக்குள் வரும். என்ன சொல்லுங்க, என்னிலே என் மூலமாய் வாட் காட் பிளான் ஃபார் மீ. புரியுதா உங்களுக்கு? இதை கண்ணதாசன் சொன்னார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. சொன்னவர் அழிந்தார், ஆனால் சொன்னவர் உயிரோடு கூட இருக்கிறார். எல்லாம் பயப்படாதீங்க. புரியுதா உங்களுக்கு? அது எனக்கே நான் சொல்லிக்கிறேன். அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நிறைய திரும்ப அந்த பெயின்ஸ் வருது, நிறைய பலவீனங்கள்லாம் வருது. அந்த சர்ஜரிக்கு அப்புறம் நிறைய சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சு. லாட் ஆஃப், அதாவது ஸ்கின் அலர்ஜி. ஒரு 6 வருஷமாக நிறைய பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒன்று தெரியும், அவருடைய திட்டங்களின் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் தேவனை கைவிடவே மாட்டார். எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக. தமிழில் போடுறீங்களா தம்பி? நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகள். கொஞ்சம் நான் இன்னொன்று போட்டிருக்கிறேன், முக்கியமில்லாத என்னை அவர் முக்கியப்படுத்துகிறார். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக. ஸ்கிரீன் வருதா?
சொல்லுங்க, முக்கியம் இல்லாத என்னை. நீ நம்ம யாருக்கும் முக்கியம் இல்லை. கணவனுக்கே சில நாள் முக்கியம் இல்லை, மனைவிக்கே முக்கியம் இல்லை, பிள்ளைகளுக்கு நம்ம முக்கியம் இல்லை. ஏன்னா அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. என்னடி பார்க்குறீங்க? அவன் வேலை முடிச்சுட்டான், அதனால் இன்றைக்கி முக்கியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த பூமியில் நம்மளை உலகமே ஒரு கருவேப்பிலை மாதிரி தான் மதிக்குது. புரிய மாட்டேன். தேவைக்கு நான், தேவையில்லாத போது நீ தேவையில்லை. கொடுத்தா நீங்கள் மம்மி, குடினாங்க டம்மி, கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாய், குடினாங்க பேய், கொடுத்தா அவர் அத்தான், குடினா அவன் செத்தான். வேலை செய்யும் போது என்ன மதிப்பில்லை. ஹார்லிக்ஸ் சாப்பிட்றீங்களா, பூஸ்ட் சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா? ரிட்டையர்ட் ஆன பிறகு டீ கூட கொடுக்குறதில்ல. புரியவே இல்லை. ஆனால் தண்ணி கேட்குறான். இந்த அம்மா சொல்லுது, கை இல்லை உனக்கு, எடுத்துக்கூடாது. இப்போ தான் நான் உட்கார்ந்தேன். உன்னை பெத்தா மாதிரி தானே எங்கள் அம்மா என்ன பெத்தா. இதுக்கப்புறம் பானையில் சோறு இல்லைன்னா பூனை கூட வராது. ஆனால் பானையில் சோறு இல்லைன்னா கூட இவர் வருவார். கரங்களை போயிடுச்சு. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். தம்பி நான் சொல்கிறது அப்படியே போட்டுனுவாங்க. இன்றைக்கி அடுத்த பற்றி நினைக்கிறது நமக்கு நேரமே இல்லை. நோ டைம். அடுத்த பற்றி நினைப்பதற்கு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்கள் ஜபங்கள் எப்படிப்பட்டது? அநேக ஜபங்களை பார்க்குறேன். நான், எனது, என் மனைவி, என் பிள்ளை. ஆமேன். என்னங்க நம்முடைய ஜபங்களெல்லாம் எப்படி தான் இருக்குது? நான், என் மனைவி, என்னங்க, என் மனைவி, என் பிள்ளை, என் மருமகன். பிள்ளைங்களோட ஜபப்படுத்த மருமகன் ரொம்ப மதிப்பு. இப்போலாம் புரியவே மாட்டேங்குது. மகனுக்கு இருக்கிற மதிப்போட மருமகனது ரொம்ப மதிப்பு. எப்படிலாம் எப்படி கேட்குறீங்களா? சொந்த அனுபவம். எங்கள் வீட்டில் மகனே இல்லையே. அதனால் யார் நம்மளை நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, என்னை நினைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமேன். யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பான பாத்திரக்காரன் மறந்து போனான். இன்றைக்கி இந்த ஐயா எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிறார், நிறைய பண்ணியிருக்கிறார், என்னை விட அதிகமாக பண்ணியிருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் நினைக்கிறாங்க? ஆனால் யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, வானத்தையும் பூமியும் படைத்த என் கர்த்தர் நினைக்கிறார். ஆமீன் சொல்ல. உறவுகள் அதுதான், உறவுகள் தான். உறவுகள் வந்து நம்ம, அதாவது கிடைக்கிற வரைக்கும் உறவுகள். நீங்கள் எல்லாம் இந்த பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவங்க எல்லாம் பண்ணுறோம். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்ன படிச்சா பண்ணிட்டேன், உன் கடமை தானே பண்ணேன். யோசித்து பார்த்தீங்களா? நன்றியற்ற உலகம் நன்றி கூறும் ஒரு ஆண்டவர். சத்தமாக சொல்லுங்கள், நன்றியற்ற ஒரு உலகம் நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர். நான் அதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரனே அல்ல. பக்தன் சொன்னது போல, நினைக்கவும் என் நினைவு கூறவும் நான் எம்மாத்திரம். ஆனாலும் எல்லாம் கரங்கள் சொல்லுங்க. இன்னைக்கு வாழ்கிறதே உங்கள் நினைவால் தான். நீங்கள் என்னை மறந்திருந்தால் என் வாழ்க்கை பறந்தே போயிருக்கும். இந்த கொரோனாவில் எவ்வளோ ஊழியக்காரர் மறித்தாங்க தெரியுமா? இந்த 2026 ஜனவரி 1 நேற்று வரை ஊழில் மறித்திருக்கிறார்கள். நேற்று ஒரு பேராயர், சேலம் ஈரோடு பேராயர் வாக்கிங் போகும்போதே மறித்து போனார். ஒரு பிஷப், சேலம் ஈரோடு சிஎஸ்ஐ பிஷப், அவர் வாக்கிங் போகும்போதே மறித்து போனார். வாழ்க்கை நிச்சயம் இல்லாதது, ஆனால் தேவன் நிச்சயம் உள்ளவர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, தேவனே இந்த நாளை கொடுத்தீங்க, there's a plan, there's a purpose, there's a promise. இந்த நாளை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இதுக்கு ஒரு திட்டம் இருக்குது, எனக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் இந்த நாளை காண கர்த்தனுக்கு கிருபை தரல. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்வீங்களா? ரைட். ஒரு 7 குறிப்புகளை வேகமாக சொல்லுகிறேன். தேவன் நினைக்கிறார். எங்கே தெரியுமா? எங்கே? 8ஆம் வசனம், 29ஆம் அதிகாரம், 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போனேன். கவனமாக கேளுங்க. Where God remembers me in the place of darkness. என்ன எங்கே நினைக்கிறது தெரியுமா? சிறைப்பட்டு போன வாழ்க்கை. 7ஆம் வசனம். சிறைப்பட்டு போன, தமிழில் போடுங்களா, சிறைப்பட்டவர்களுக்கு. எங்கே நினைக்கிற? வாட் காட் ரிமெம்பர்ஸ். ஹலோ, நான் வாழ்ந்திருக்கும் போது என்னை சுற்றி 10 பேர் இருப்பான், ஆனால் நான் தாழ்ந்திருக்கும் போது யாருமே வரமாட்டாங்க. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் எங்கே நினைக்கிறார்? காட் ரிமெம்பர்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் டார்க்னஸ். அந்த இருளான நேரங்கள். நான் பல முறை போலந்து என்ற தேசத்துக்கு போயிருக்கிறேன். அடுத்த மாதம் கூட அங்கே ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன். போலந்து, அங்கே ஆல்ஸ்விட்ச் என்ற இடம் இருக்கிறது. அந்த ஆல்ஸ்விட்ச் என்ற இடத்துல தான் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், 40 யூதர்கள். அங்கே போகும்போது அந்த சிறைச்சாலை எப்படின்னா, பூமியிலிருந்து 2000 அடி பள்ளத்தில் அங்கே இருக்கிற சிறைச்சாலைகள்லாம் இருட்டாக இருக்கும். அங்கே போகும்போதே ஒரு பேப்பரில் சைன் வாங்குறாங்க. இஸ் எனிதிங் ஹேப்பன், ஐ எம் ரெஸ்பான்சிபிள். அங்கே எனக்கு எதாவது நடந்துச்சுன்னா நான் தான் பொறுப்பு. இருட்டான இடம், அவங்க சின்ன படிக்கட்டு தான், ரொம்ப பயந்து தான் போகணும். வாழ்க்கையில் சொல்ல விரும்புகிறேன், சிறைப்பட்டு போன வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்கள். ஏதோ ஒரு சிறையிருப்பு.
நீ நிறைய பேர் பாருங்க, பார்த்தா சக்கரவர்த்தி, ஆனால் அவங்கள பார்த்தா மெழுகுவர்த்தி. ஒருவன் மனது 9 அடா, அதில் ஒளிந்து கிடப்பது 80 அடா. புரியவே இல்லை. ஒருவன் மனது, நீங்கள் அவுட் போட பார்க்குறீங்க, ஆனால் தட்டி பாருங்க, கொட்டுவாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரமே பிரசங்கம் பண்ணுற நேரம் தான். அதில் நீங்கள் என்ன முறைச்சி பார்த்தா அந்த சந்தோஷம் போயிடும். அதெல்லாம் பண்ணாதீங்க. புரியுதா உங்களுக்கு? அதுவும் பாஸ்டர் அம்மா மன்னிக்கணும். ஒரு பிரசங்கம் பண்ணுற போதகர் முன்னால் பாஸ்டர் அம்மா உட்காந்து அந்த ஐயா முறைச்சாருன்னா அபிஷேகமே போயிடும். ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களா? சில பேரை பார்த்தா பிரசங்கம் வரும், சில பேரை பார்க்காவிட்டால் பிரசங்கம் வரும். உங்களை பார்த்தா என்ன பிரசங்கம் வரும்னு நினைக்கிறேன். என்னுடைய பார்க்குறீங்க எல்லாம் சொல்லுங்கள். சிறைப்பட்டு போனேன். ஆமீன். இதில் ஒன்று போட்டிருக்கிறேன். மனிதர்கள் என்னை நினைக்கிறார் என்ற அர்த்தம் பொருள் அல்ல. தேவன் என்னை பற்றி நினைக்கிறார். I don't care about what people thinks about me. I care about what God thinks about me. மக்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க? இந்த ஐயா பற்றி நிறைய சொல்லுவாங்க. என்னை பற்றி சொல்லுவாங்க. சென்னையில் அவர் என்னங்க பெரிய ஆள் ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். என் கூட இருந்த ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்கிறான், சென்னையில் 2வது மிகப்பெரிய பணக்கார ஸ்டீவன் தேவகுமார்னு சொல்லியிருக்கிறான். அப்போ இவர் என்ன சொல்லுவான்னு தெரியல. சென்னையில் 2வது மிகப்பெரிய பணக்கார ஸ்டீவன் தேவகுமார்னு சொல்லியிருக்கிறான் ஒரு பாஸ்டர். இன்னொரு கொடுமை தெரியுமா? இன்னொரு சொல்லியிருக்கிறான். இன்னொரு பாஸ்டர் ஸ்டீவன் தேவகுமார் கொரோனாவில் செத்து போயிட்டாருன்னு சொல்லியிருக்கிறான். உலகம் அப்படி தான், வாழ்ந்தாலும் பேசும். திரும்ப அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்கள். உலகம் உங்களை பற்றி, ஸ்கிரீனில் படிங்களேன், தெரியலையோ போடலையோ, உங்களை பற்றி மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று முக்கியமல்ல, என்னை பற்றி தேவன் என்ன சொல்லுகிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐ டோன்ட் கேர் அபவுட் த எவாலுவேஷன் ஆஃப் த வேர்ல்ட், ஐ கேர் அபவுட் த எவாலுவேஷன் ஆஃப் காட். உலகத்தின் மதிப்பீடு எனக்கு தேவையில்லை, பரலோகத்தின் மதிப்பீடு எனக்கு போதும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உலகத்தின் மதிப்பீடு எனக்கு தேவையில்லை, பரலோகத்தின் மதிப்பு மட்டும் எனக்கு போதும். உலகம் காண்கிற ஒன்றை வைத்து மதிப்பிடுகிறது, தேவன் காணாத ஒன்றை வைத்து மதிப்பிடுகிறார். உலகம் வீடு வாசல் சொத்து சுகத்தை வச்சு மதிப்பிடுது. தேவன் என்னுடைய ஜபம், என்னுடைய அர்ப்பணம், என்னுடைய தியாகம், அவரோடு இருக்கிற உறவு, அதை வைத்து என்னை மதிப்பிடுகிறது. How you value people. நாங்கள் எதை பார்க்குறீங்க? வீடு காரு பங்களா, தட்ஸ் குட். ஆனால் தேவனுடைய மதிப்பீடு பொருட்களை மையமாய் கொண்டு அல்ல, உங்களுடைய ஆவிக்கு அர்ப்பணத்தை மையமாய் கொண்டு. திரும்ப சொல்லுகிறேன், அடிக்கடி நான் சொல்வது, உலக ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் உலக ஆசீர்வாதத்தை தரும். புரிஞ்சவர் ஆமீன் சொல்லணும். உலக ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தராது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் உலக ஆசீர்வாதத்தை தரும். இந்த ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா, பிகாஸ் a spiritual blessing will produce the material blessing. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பொருளாதார ஆசீர்வாதங்களை தரும். பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தராது. சாராயம் விற்கிறவங்கலாம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கிறான். புரியவே இல்லை. சாராயம் விற்கிறவங்கலாம், விபச்சாரம் பண்ணுறவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. தட் இஸ் நாட் a spiritual blessing. திரும்ப சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விரும்புங்க, பொருளாதார அவங்களை தேடி வரும். தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். அது ஐயாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட. நான் தேடி போகவில்லை. சத்தமாக சொல்லுங்க. நான் தேடி, இந்த ஊழியத்தை நான் தேடி போல. ஐயாவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர். ஈவன் தோ இஸ் a Catholic. நான் முழுக்க இந்து குடும்பத்தில் பிறந்தவன். பட்டப்படியே ஊதி பூசியிருந்தேன். உட்கார்ந்தா முருகா, எழுந்தா முருகானுவேன். இப்படி சொல்லியிருக்கிறேன். ஐ born as a Hindu, I will live as a Hindu, I will die as a Hindu. இந்துவாக பிறந்தேன், இந்துவாக வாழ்வேன், இந்துவாகவே மரிப்பேன் சொன்னேன். என்ன கர்த்தர் 1970 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30 ஈஸ்வரை சந்தித்தார். 56 ஆண்டுகளாக இந்த ஈஸ்வரனை கைவிடவே இல்லை. எத்தனையோ மேடுபள்ளங்கள், எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ வியாதிகள், அதுக்கு மத்தியில் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஏன் தெரியுமா? He always remembers me. அவர் என்னை மறந்திருந்தால் நான் என்னைக்கோ போயிருப்பேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அம்மா நல்லா கவனிங்க. படிப்பு அல்ல, பக்தி அல்ல, நீதி அல்ல, புண்ணியம் அல்ல, என் மேல் அவர் வைத்திருக்கிற நினைவுகள். எல்லாம் சொல்லுங்க, என் மேல் வைத்திருக்கிற நினைவுகள். சத்தமா சொல்லுங்க. அவர் நினைத்தால், தம்பி போடுறீங்களா? அவர் நினைத்தால் வாழ்வு, அவர் நினைத்தால் வெற்றி, அவர் நினைத்தால் உயர்வு, அவர் நினைத்தால் வளம், அவர் நினைத்தால் சமாதானம், அவர் நினைத்தால் மகிமை. இருக்குதா? நம்ம சொல்லுவீங்களா? அவர் நினைத்தால். சத்தமா. நம்பர் டூ சத்தமா சொல்லுங்களேன். நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6,
எல்லாம் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களா? இப்பதான் சொன்னாரு, செத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி பண்றீங்க. சொல்லுங்க, நீ நினைத்தால் சத்தமா. நீ நினைப்ப நினைக்கிறீங்க, நீங்க நினைப்ப நினைக்கிறாங்க அவர் என்ன மறந்துட்டாரு, இவர் என்ன மறந்துட்டாரு, இவர் என்ன மறந்துட்டார். யார் மறந்தாலும் பரவாயில்லைங்க, அவர் மறக்கிறதே இல்லை. நான் மனுஷன் நினைச்சா கவனிங்க, வெளியே உச்சி கொட்டுவான், ஆனா உள்ள சொல்லுவான் நல்லா வச்சாரு பாரு ஆண்டவனுக்கு காப்பு. உலகத்தில் போனா பரிதாபம் கிடைக்கும், ஆனா ஆண்டவர்கிட்ட வந்தா பரிகாரம் கிடைக்கும். நம்புறீங்களா? இன்னொரு முறை, அவர் நினைத்தால் சத்தமா. God remembers. நம்பர் 1 சத்தமா. சத்தமா. பொருளாதார வாழ்வு, உலக வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு, ஆன்மீக வாழ்வு, சரீர வாழ்வு அத்தனை அவர் கொடுப்பார். திரும்ப திரும்ப பிள்ளைகள் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், சொந்தங்கள் மறக்கலாம். ஹலோ, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை கர்த்தர் மட்டும்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கல்லறை புகிறவரை சில்லறை தேவையில்லை, கல்லறை புகிறவரை கர்த்தர் வந்தா போதும். புரியவே இல்லை? புரியுதா உங்களுக்கு? இப்படி சொன்னா புரியும். அதாவது உங்கள் நினைவு எதுவோ அதுவே நீங்கள். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. புரியுதா உங்களுக்கு? இது ஒன்றா இருக்கட்டும், நீங்கள் அம்பானியா இருங்க, நீங்கள் பில்கேட்டா இருங்க, அதானியா கூட இருங்க, அது என் நினைவல்ல, என் நினைவெல்லாம் நீர்தான் ஐயா. ஆமீன் சொல்லமான. அவன் சொல்கிறான் நினைவெல்லாம் நித்தியாதான் ஐயான்றான். நினைவெல்லாம் அவர் தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த உலகம் நினைக்கும், தேவைப்படும் போது நினைக்கும், முடிச்சுன்னா அவ்வளோதான். யோசேப்பு சொன்னான், பானபாத்திரக்காரன், நான் உயர்த்தப்படும் போது உன்னை நினைப்பேன்னு சொன்னான். அவன் உயர்த்தப்பட்டான், ஆனால் நினைக்கல. ஆனால் தேவன் நினைவு கூறுகிறவர். அன்னாளை நினைவு கூர்ந்தார், ஆண் பிள்ளையை தந்தார். நோவாவை நினைவு கூர்ந்தார், பெருங்காற்றை வீச பண்ணினார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார், அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். அன்பானவர்களே, யோசேப்பை நினைவு கூர்ந்தார், எகிப்தினுடைய நிதி மந்திரியாய் மாறினான். கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் ஆண்டு நினைச்சா போதும் சொல்லுங்க சத்தமா. என்னை மறந்ததே. உலகம் மறக்கலாம், ஆனால் அவர் மறப்பதில்லை. சத்தமா மறக்கதே இல்லை. இந்த உலகம் தெரியுமா, they think until they get some benefits. உங்கள் நன்மை பெற வரைக்கும் சொல்லுவான், உங்களை தூக்கி விடுவான். நான் ஐயா கூட 55 வருஷமாக பழகிறேன். அது எவ்வளோ பேர் மேலே மேலே தூக்கினான், அவன்லாம் எனக்கு இல்லவே இல்லை. மனுஷன் தூக்குறது முக்கியம் இல்லைங்க. நம்ம மனுஷன் தூக்குறான்னா நம்ம கீழே போட போகிறான், மிதிக்க போகிறான்னு அர்த்தம். புரியவே இல்லை. உங்களை ரொம்ப தூக்குறான்னா, டிஎல் மூடி சொன்னார். ஒருத்தர் சொன்னானா, நீங்கள் சூப்பர் பிரசங்கம் பண்ணீங்கன்னு. அவர் டிஎல் மூடி சொன்னாரா, இப்போ தான் பேய் கூட சொல்லிட்டு போச்சுன்னாராம். ஒருத்தன் ரொம்ப தூக்குறான்னா இதுக்கு தெரியுமா, உங்களை கீழே போட்டு மிதிக்க போகிறான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வேகமாக சொல்லிட்டு போகிறேன். தேவ நினைவு கூர்ந்தால் நடக்கிற ஒரு 8 ஆசீர்வாதங்கள் என்னோட சேர்ந்து எல்லாரும். தம்பி அது இங்கிலீஷோட போட்டிருக்கிறேன், இங்கிலீஷில் கூட போட்டிருக்கிறேன் பாருங்களேன், தமிழில் சேர்த்து போட்டிருக்கிறேன். காட் பில்ஸ் எல்லாரோட சேர்ந்து 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னால் எல்லாம் கவனிங்க. எங்கே நினைக்கிறார் தெரியுமா? 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 10ஆம் வசனம், மன்னிக்கணும், 10. சத்தமா. ஹலோ, பாபிலோன் என்ற வார்த்தையின் பொருள் கவனிங்க, சிறையிருப்பு, அவமானம், கண்ணீர், பாடு, வேதனை, நிந்தை. That's the meaning of the word Babylon. கவனிக்கிறீங்களா? பாபிலோன் என்ற வார்த்தையின் பொருள் அவமானம், கண்ணீர், பாடுகள், நிந்தனை, ஏளனங்கள், இழிச்சொற்கள். நமக்கு முன்னால் வானலாவி பேசுவான். புரியுது உங்களுக்கு? பாஸ்டரமா, உங்களை மாதிரி ஒரு பாஸ்டராவை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவான். பின்னால் நம்மளை பற்றி எக்கச்சக்கமாக பேசுவான். நல்ல கவனிங்க, நமக்கு முன்னால் பேச தைரியம் இல்லை, எனவே தான் பின்னால் பேசுகிறாங்க. புரியுதா? புரியலைங்களா? நமக்கு முன்னால் பேசுகிறவங்களுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை, எனவே தான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. கவனிங்க, என்னை எங்கே தான் நினைக்கிறாரு? புரியுதா உங்களுக்கு? நான் கற்றுக்கொண்ட அனுபவம். எவ்ரிதிங் இஸ் கோ ஆன். வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கும்போது கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஆனால் when things wrong, சமீபத்தில் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் கேரளாவில். அந்த பாஸ்டருக்கு என்னோட படித்த மாணவர், என்னுடைய மாணவர் அவர், ஐயாவுக்கு பின்னால் தான் படித்தார் அவர். திடீர்னு அவருக்கு ஒரு பலவீனம், பயங்கரமாக அப்படியே உருண்டு பிறல்றார், வழி தாழ முடியல. அவரை கோட்டயம் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அப்போ அந்த மூப்பர் என்னை பார்த்து கேட்குறாரு,
பிரசங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் சொன்னார் என்கிட்ட, அண்ணே நீங்களே ஆசீர்வாதம் போட்டு முடிச்சிருங்க. ரொம்ப துடிக்கிறார், பயங்கரமாக துடிக்கிறார். அந்த மூப்பர் வந்து கேட்டார் என்கிட்ட, பாஸ்டர் எனக்கு சந்தேகம் அப்படின்னார் மலையாளத்தில். நான் யோசித்தேன், பிரசங்கத்தில் சந்தேகம் போல கேட்குறாருன்னு. எனக்கு ஒரு சந்தேகம், எந்த பாஸ்டர் இடத்துல மறைவான பாவம் உண்டோ? என்னங்க, எங்கள் பாஸ்டர் இடத்துல ஒரு யார் தெரியுமா? சபையின் மூப்பர். கொடுமை இல்லை? தமிழ் புரிதா இல்லையா? அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. வந்து கேட்குறாரு கூட்டம் முடிஞ்ச பிறகு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நினச்சி தெரியுமா? பிரசங்கத்தில் கேளுங்கயான்னு சொல்கிற, என் பாஸ்டர் இடத்துல மறைவான பாவம். இந்த பாஸ்ட் எப்படி தான் மூப்பரை வச்சுக்கிறாரு தெரியல. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். கேட்குறாரு எங்கள் பாஸ்டர் கிட்ட. புரியுது அவங்களுக்கு? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு 3 மாதம் படுத்திருந்தேன். பாஸ்டர் வந்து பார்த்தாங்க. பாஸ்டர் கண்ணில் கண்ணீர் வந்தது. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, என்னவோ தப்பு பண்ணிட்டாரு. ஹலோ, அதற்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த அதாவது மாமிசம் இருக்க வரைக்கும் நோவு இருக்கும், ஆத்மா இருக்கும், துக்கம் இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால், ஏன்டவரே நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குது, கெட்டவங்களுக்கு நல்லது நடக்குது. நல்லவங்களுக்கெல்லாம் குட் பீப்புள் ஆர் பேட் திங்ஸ் அண்ட் பேட் பீப்புள் ஆர் குட் திங்ஸ். ஒன்று தெரியுமா? கசாப் கடைக்கு போராடு எப்போ புஷ்டியாக தான் இருக்கும். புரியவே மாட்டேங்குது. கசாப் கடைக்கு போராடு எனக்கு ஆண்டு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை. அதை பாஸ்டர் பார்த்து நான் கற்றுக்கினேன். அவருக்கு நிறைய கற்றுக்கினேன். எதையும் தாங்கும் இதையும் ஒரு இரும்பு மனிதர். ஒன்று ஆண்டு சொல்லிக் கொடுத்த பாடம், ட்ராவல் வித் யுவர் ப்ராப்ளம்ஸ். உன் பிரச்சனையோட ட்ராவல் பண்ணுன்னு சொன்னார். புரியவே இல்லை? உன் பிரச்சனையோட சத்தமாக சொல்லுங்கள், எல்லாம் வாய் திறந்து. உன் பிரச்சனை ட்ராவல் பண்ணுன்றாரு. சொல்லுங்கள் எல்லாம் வாய் திறந்து. அது மனைவியாக இருக்கலாம், அது புருஷனாக இருக்கலாம், அது பிள்ளைங்களாக இருக்கலாம், அது சரீரமாக இருக்கலாம். ட்ராவல் வித் யுவர் ப்ராப்ளம். ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், பிரச்சனையோட ட்ராவல் பண்ணுவேன். சத்தமாக. இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. பிரிக்க முடியாது. மாமிசம் இருக்கிற, மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும். புரியவே இல்லைல்ல? மூக்கு இருக்கிற வரைக்கும். வசனம் படிப்பீங்களா? யோபு 14. இன்னும் 10 நிமிஷம் தான் பாஸ் டைம் கொடுத்துக்கிறாரு. யோபு 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம். யோபு 14 கடைசி. சீக்கிரம் படிங்களா? இவ்வளோ லேட்டா? அநியாயமாக இருக்குது. யோபு 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவன் மாமிசம் அவனுக்குள் இருக்கிற வரைக்கும் நோவு இருக்கும், ஆத்துமா இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இல்லையா? வசனம் இல்லையா? எஸ் இல்லை? என்ன பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, இதை பார்த்து சொல்லுங்க. as long as it is existing. சொல்லுங்க, மாமிசம் இருக்கிற வரைக்கும். வாயை திறந்து. எல்லாம் தமிழ் தானே நீங்கள்லாம்? மாமிசம் இருக்கிற வரைக்கும். கிள்ளி பாருங்க, கிள்ளி பாருங்க. என்ன நோ இருக்குதா? நீங்கள் ஸ்பைடர் மேனா, சூப்பர் மேனா, ஆர்டினரி மேன்? சொல்லுங்க, இருந்தா சத்தமா நோவு இருக்கும். ஆத்மா இருக்கிற வரைக்கும். என்னை கவனியுங்கள், ஆண்டவர் பாடுகளில் விடுதலையாக்குவதில்லை, பாடுகள் மத்தியில் விடுதலையாக்குகிறார். God deliver not from the problem, he deliver in the problem. இங்கே இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை இல்லை, மனுஷன் யாருமே இல்லை. அப்படியே கை தூங்க பார்க்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. இப்போ என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் எங்களுக்கு பிரச்சனைன்றீங்கல்ல? பிரச்சனை இல்லை மனுஷங்க யாருமே. மூக்கு இருந்தால் என்ன இருக்கும்? சத்தமாக. சில பேர் இன்டீசெண்டாக சிந்துவாங்க, சில பேர் டீசெண்டாக சிந்துவாங்க. ஆனால் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? இப்போ ஏன் ஆராதிக்கும் தெரியுமா? தேவன் பிரச்சனை விடுதலை ஆக்குவதல்ல, பிரச்சனையின் மத்தியில் விடுதலை ஆக்குகிறார். அவர் சொன்ன வார்த்தை, ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில் புரளுவதில்லை. ஆறுகளை நீ காலவை, அது புரளாமல் நான் பார்த்துப்பேன். அக்கில் நடக்கும்போது வேகாது இருக்கும். அப்படியானால் அக்கில் நடக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு, அது வேகாது இருப்பது அவருடைய பொறுப்பு. சத்தமாக சொல்லுங்க. திரும்ப சொல்ல போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் எல்லாமே. இந்த 5 அப்பம் 5000 பேர் தெரியுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? சாப்பிட்டாங்க. 12 கூடை எடுத்து, எல்லாரும் 12 கூடை எடுத்துன்னு போகிறாங்க. இவர் பாருங்க என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் அக்கறைக்கு போங்கன்றாரு. என்னங்க? ஒரு சின்ன கேள்வி. 12 கூடை இருக்குது, வீட்டுக்கு போவானா? இவர் சொன்ன அக்கறைக்கு போவானா? தமிழ் புரியவே மாட்டேங்குது. 12 கூடை கொடுத்துட்டாரு, நீங்கள் வீட்டுக்கு போவீங்களா இல்லை அக்கறைக்கு போன்னு சொல்கிற அங்கே போவீங்களா? ஏன்? சாப்பாடு முதல்ல யாருக்கு கொடுப்பீங்க? கொடுமை தெரியுமா? இந்த நாங்கள் சாப்பாடு போடும்போது
அந்த அம்மா கேட்குது, என் மாமியார் கூடு, மாமியார் மருமகளுக்கு கூடு, என் பேரனு கூடு, பேத்தி கூடு. ரொம்ப கொடுமை இந்த சபையிலெல்லாம். அக்கறைக்கு போன்னு சொல்கிறார் அவர். நல்லா கவனிக்க வேணும். இந்த வசனம் போட்டுருது, அவர் அவர்களை துரிதப்படுத்தினார். என்னங்க, நான் என்ன சொல்லிப்பேன் தெரியுமா? ஆண்டவரே, பிரியாணி மூசி போயிடும், அங்கே போகிறேன், எத்தனை நாள் ஆகுமோ தெரியல, எத்தனை நாள் ஆகுமோ தெரியல. முதல்ல என் மனைவி வேறு சோறாக்கலை, புரியுதா உங்களுக்கு? அவளுக்கு முதல்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். மாமியார் ஒன்று இருக்குது, அது அதோட மோசமானது. மனைவியை சமாளிக்கலாம், மாமியாரை சமாளிப்பது ரொம்ப கஷ்டம். மாமியாரோடு வாழ்கிற மருமகளுக்காக ஆழ்ந்த அனுதாபங்கள். புரியுது? சில மாமியார் தான் எக்ஸலண்ட் தான், ஆனால் எல்லா மாமியாரும் எக்ஸலண்ட் இல்லை. இங்கிலீஷில் மதர் இன்லான்ற வார்த்தை ஒரிஜினலாக கிடையாது, மதர் இன் லவ் தான் அது. ஆனால் மதர் இன் ஆயிடுச்சு, மதர் இன் லவ் ஆயிடுச்சு. புரியல? ஹலோ, நான் அடிக்கடி சொல்லுவேன், பி எ குட் உமன், பி எ குட் உமன், பி எ குட் ஒய்ஃப், பி எ குட் மதர். Fourthly, be a good mother-in-law. Fifthly, be a good Christian. நல்ல கிறிஸ்தவனாக இருப்பதை விட நல்ல மனுஷனாக இருங்க, நல்ல மனுஷியாக இருங்க. கரங்களை உயர்த்தி. எதுக்கு முக்கியம்? ஆவில் நிரம்பது, அந்நிய பாஷை, ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணுறது. சர்ச்சில் வந்தால் கிறிஸ்டோஃபரு, வீட்டில் போனால் லூசிஃபரு. என்ன வாழ்க்கை இது? தசாவதாரத்தோடு மோசம் இது. அவளா சொன்னாள், அவள் தான் சொன்னாள். அவனா சொன்னான், அவன் தான் சொன்னான். எல்லாம் சொல்லும், கரங்களை உயர்த்தி. அந்த வார்த்தையெல்லாம் வேகமாக முடிஞ்சு போச்சு என் டைமு. ஒரு 8 குறிப்புகளை உங்கள் திரையில் போடுவாங்க. நம்பர் 1 சொல்லுங்கள், தேவன். 5ஆம் வசனம். இன்னொரு வாசம் சொல்லுறேன், இன்னொரு வசனம். 10ஆம் வசனம். 10ஆம் வசனம் சொல்லுங்கள், பாபிலோனிலே 70 வருஷம். என்ன பார்க்குறீங்களா எல்லாரும்? ஹலோ, நீண்டகால வியாதி, நீண்டகால பிரச்சனை, நீண்டகால போராட்டம், நீண்ட காலத்துடைய வாழ்க்கையின் குழப்பங்கள். என்ன பார்க்குறீங்களா எல்லாரும்? சொல்லுங்க, தேவனுக்கு காலங்கள் பொருட்டல்ல, இடமும் பொருட்டல்ல. அதை விட்டுட்டு பார்த்தீங்களா, அக்கறைக்கு போவோம். துரிதப்படுத்தினார். இவர் நல்லவரா கேட்டவரான்னு தெரியாது. யாரும் கேட்ட போன்னு சொன்னார். நல்லவரா கேட்டவரா? என்னங்க, அப்படியா? அப்படியா? போன்னு சொல்லிட்டாரு, பின்னாலே புயல் காத்தி அமைச்சிட்டாரு. அலைகள் கொந்தளிக்கிறது, படகு அசைது, பெருங்காற்று வீசுது. நல்லவரா கேட்டவரா? தமிழ் புரியவே இல்லையா? போன்னு சொன்னாரு, கையில் மூட்டை சாப்பாடு வேறு கொடுத்துட்டாரு, 12 கூடை கொடுத்துட்டாரு. இவன் கூடையோடு போகிறான் இப்போ. ஆனால் அதுக்கு முன்னால் அங்கே புயல் காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, காற்று வீசுது. இது நல்லவரா கேட்டவரா? நான் சொன்ன கருத்து, தேவனால் ஒரு பிரச்சனை வருமானால் அவரை எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அழைத்தவர் அவர் அல்லவா, அனுப்பின அவர் அல்லவா. எங்களெல்லாம் அவர் தான் கூப்பிட்டாரு. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாதுங்க, யார் ரொம்ப அதிகப்படியாக அறியப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை இருக்கும். ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். என்ன சொல்லுங்க? ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி. சில ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனையும் இல்லை, காரணம் ஊழியமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு நாளை தொடங்கி நாளை முடிக்கிறது பெரிய பாடு. அந்த ஒன்று சொல்லுங்க, பாபிலோன் இடம் மோசமானது. எவ்வளோ நாள் அது? எவ்வளோ வருஷம் அம்மா இருக்கிறீங்களா? நான் கதாகாரம் பண்ணியிருக்கிறேன். சத்தமா நம்பிக்கை இருக்குதா? என்னையா பார்க்குறீங்க? ஒரு மாதம் ஒரு வருஷம் வியாதியே முடியலையே. புரியுதா உங்களுக்கு? கடந்த நாட்களில் நான் ரொம்ப நாளைக்கு பிறகு செக்கப்புக்கு போகிறதில்லை. கட்டாயப்படுத்தி நான் கொண்டு போகப்பட்டேன் பிள்ளைகளால். அது ஒரு 22 பக்கம் ரிப்போர்ட். அதில் எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லை. உடனே ஒரு சொல் பேச்சை கேட்க மாட்டேன்றார் டாக்டர். யார்? என் மனைவி, நல்ல மனைவி. சொல் பேச்சே, மாத்திரையே சாப்பிட மாட்டேன்றாரு. இதுதான் பழி வாங்கும் நேரம். டாக்டர் பார்த்தாரு, 22 பக்கம் அது. அதை பார்த்து சொன்னார், உங்களுக்கு இன்னும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணுமே அப்படின்னாரு. நல்ல டாக்டர். உங்களுக்கு இந்நேரம் என்னடி பார்க்குறீங்க? எதை பார்த்து சொல்கிறாரு? சத்தமா. அது உண்மை, ஆனால் அது சத்தியம். சொல்லுங்க, உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை சத்தியத்துக்கு உண்டு. புரியுதா உங்களுக்கு?
அதனால தான் இப்போ எங்கே போனாலும் கூட ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி தான் அனுப்பலை, புரியவே இல்லை. எங்கே போனாலும் ஆமாம் பாஸ்வேர்டை போடாது. சரி, நல்லது தான். அது உண்மைகள் எல்லாம் சொல்லுங்கள். அது உண்மைகள். வியாதி உண்மை, பலவீன உண்மை, எல்லாம் உண்மை. ஆனால் உண்மைகளை பொய்யாக்குகிற சத்தியம் என் கூடவே இருக்குது. கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லுங்கள். இடம் பாபிலோன். எத்தனை வருஷம்? சத்தமா அவரை பொறுத்தாரு அது 7 நிமிஷம் தான் அவருக்கு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உலகத்துக்கு லாங் பீரியட், ஆனால் ஆண்டவருக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட். ஆமீன். உலகம் சொல்லுது 70 வருஷமா. எனக்கு பைபாஸ் பண்ணி 18 வருஷம் ஆயிடுச்சு. என் பிறந்தநாளை கொண்டாடுறவங்களும் இல்லை என் பிள்ளைகள், என்னோட பைபாஸ் டேட்டை கொண்டாடுறாங்க. कारण திடீர்னு மகன் எனக்கு ஒரு நாள் ஹாப்பி பர்த்டே டேடின்னு அனுப்பிச்சா. என்ன சம்மந்தமெல்லாம் அனுப்புகிறாளேன்னு. ஆகஸ்ட் 24, நான் பிறந்தது ஜனவரி 6. இன்னும் சம்மந்தம் ஹாப்பி பர்த்டே ஃபார் யுவர் பைபாஸ் டே அப்படின்னு போடுறாரு. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்கள். 70 வருஷம் பெரிய காரியம் இல்லைன்னு சொல்லுங்கள் சத்தமா. இந்த பொண்ணு என்ன பண்ணுறது தெரியல. ஆமீன் சொல்லுங்க. டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். சொல்லுங்க. டிலேஸ் தாமதங்கள் தேவன் மறந்து போனது அர்த்தம் அல்ல. சத்தமா சொல்லுங்க. தாமதங்கள் என்னை மறந்து விட்டார். குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் இல்லை, சுகம் இல்லை, ஆனால் தேவனை மறக்கலை. ஒரு பாட்டு தெரியுமா? நீர் என்ன மறக்கலை, என்னை விட்டு விலகலை. தெரியுமா பாட்டு? எல்லாருக்கும் தெரியுமா? ஐயா, நீர் என்ன மறக்கலை, என்னை விட்டு என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால். அந்த பாட்டு தான் என்னை மாற்றுச்சு. எல்லாருக்கும் வேதத்தை கையில் எடுத்துங்க. ஒரு 8 குறிப்புகளை தம்பி போடுறீங்களா? அந்த 8 குறிப்புகள் காட் பில்ஸ். அந்த 8 குறிப்புகளை வேகமாக சொல்லட்டுமா? எல்லாம் ஒன்று சொல்லுங்கள். நம்பர் 1 தம்பி போடுறீங்க. காட் பில்ஸ். சொல்லுங்கள். கட்டுகிறார். எல்லாம் பைபிளை கையில் எடுங்க. வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே சொல்லுங்கள். சொல்லுங்கள் எல்லாரும். 8ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுங்கள். கட்டி. பைபிள் தான். வீடுகளை கட்டி. ஸ்க்ரீனில் வருதா? காட் பில்ஸ் வருதுங்களா? சொல்லுங்க. தேவன் கட்டுகிறார். வாழ்வை கட்டுகிறார், குடும்பங்களை கட்டுகிறார், ஊழியங்களை கட்டுகிறார், என் ஜபங்களை கட்டுகிறார், என் தரிசனங்களை கட்டுகிறார். வாட் ஆல் ஐ லாஸ்ட் காட் இஸ் கோயிங் டு பில்ட் இட். ஐ மீன் சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. மனுஷன் இடிப்பான், ஆனால் தேவன் கட்டுவார். ஒரு சின்ன கேள்வி. இப்போ இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தாலே அந்த வீட்டுக்காரர் பிடிக்காது. புரியலைங்களா? இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்ன உங்கள் அக்கா வராங்களா, உங்கள் அம்மா வராங்களான்னு. அந்த ஐயா சந்தோஷமாக இந்த அம்மா கேட்குது, என்ன உங்கள் அம்மா வராங்களான்னு. புரியவே மாட்டேன்தில்ல. இந்த பூமியில் சந்தோஷமாக இருந்தால் யாருக்குமே பிடிக்கிறதில்ல. ஒன்று சொல்லட்டுமா? அடுத்தவங்க சந்தோஷப்படுத்துங்க, நீ சந்தோஷமாக இருப்பீங்க. கரங்களை உயர்த்தி கைப்பிடிச்சு சொல்லுங்க. அடுத்த சந்தோஷப்படுத்துங்க. இந்த பொண்ணு தலைமையில் கை வச்சு இருக்குது. எதுக்காகன்னு தெரில. இப்போவே இந்த பாடுன்னா இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பெற்று என்ன பண்ணுமோ தெரில. அடுத்தவங்க சந்தோஷப்படுத்துங்க. சத்தமா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சொல்லுங்கள். காட் பில்ஸ். நல்லா கவனிக்கணும். எங்கே தெரியுமா? த பிளேஸ் வேர் இட் இஸ் இம்பாசிபிள். அந்த பாபிலோனில், அந்த சிறை இருப்பில், அந்த 70 வருஷத்தில் தேவன் சொல்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு அது நீண்ட காலம், ஆனால் கர்த்தருக்கு அது குறுகிய காலம். எல்லாம் கரங்களை சொல்லுங்கள். எல்லாம் கரங்களை உயர்த்தி நான் அப்படியே சொல்லுங்கள். லார்ட் டேக் யுவர் ஓன் டைம். தமிழில் சொல்லுங்க. தேவனே நேரம் எடுத்து செய்யுங்க. உங்கள் நேரம் சிறப்பானது. நம்புறீங்களா? அவனுக்கு திடீர் பாயாசம் கிடையாது, திடீர் இட்லி கிடையாது. காட் இஸ் நாட் எ இன்ஸ்டன்ட் காட். ஹி டஸ் திங்ஸ் ஸ்லோலி பட் ஸ்ட்ராங்லி. ஸோ நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். நம்பர் 1 சொல்லுங்க. கட்டி. இருக்குங்களா? இருக்குதா? 2வது நாட்டி. தம்பி வருதாமா? அது அந்த 7 காரியம் வருதா? இங்கிலீஷ் நாட்டி இல்லை, தமிழ் நாட்டி. சொல்லுங்க. நாட்டுகிறார். உறுதி இல்லாத, ஸ்திரம் இல்லாத வாழ்க்கையில், எதுலையுமே நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் நாட்டுகிறார். நிறைய சொல்லலாம். கவனிங்கள். சீமோன் என்ற வார்த்தைக்கு பெயர் மணல். பேதுரு என்ற வார்த்தைக்கு அதாவது கல் அர்த்தம். புரியல நினைக்கிறேன். சைமன் என்ற வார்த்தைக்கு ஷிஃப்டிங் சாண்ட். பீட்டர் என்ற வார்த்தைக்கு பெட்ராஸ். அதாவது ஒரு பாறை மணலாக மாறும், மணல் பாறையாக மாற முடியாது. மணலான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் பாறையாய் மாற்றுவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமீன் சொன்னா தான் கவனிங்க. நீங்கள் நல்ல தூக்கத்தில் கட்டி நினைக்கிறேன். சொல்லுங்க. நாட்டி. சத்தமா சொல்றாரு. சாப்பிடுவாய்.
தம்பி இதை போடுறீங்களா? அந்த இங்கிலீஷில் அந்த 7 வார்த்தை அப்படியே போடுறீங்களா? இருக்குதுங்க, போட்டிங்களா? போட்டாரன்னு தெரியல. இதில் இருக்குதா இந்த 7 குறிப்பு? இங்கிலீஷில் தமிழ்லையும். இங்கிலீஷில் தமிழில் இல்லையா? நம்பர் 1 படிங்க. தமிழில் படிங்க. என்ன ஸ்கிரீனில் வரலையா? ஸ்கிரீனில் வரலையா? சத்தமாக சொல்லுங்க. நம்பர் 2. நம்பர் 3. வசனம் சொல்லட்டுமா? வசனம் 5ஆம் வசனம் கடைசி வார்த்தை. 5ஆம் கடைசி வார்த்தை கன்னியா? அதானே பார்த்தேன். என்ன கன்னின்ட்டீங்களே? சொல்லுங்க. சாப்பிடுவேன் சொல்லுங்க. ஹலோ, சிறையிருப்பு, பாபிலோன், பசி, பட்டினி ஆண்டு சொல்றாரு, ஐ வில் ப்ரொவைட் யூ. சத்தமா சொல்லுங்க, ஐ வில் ப்ரொவைட் யூ. நம்பர் 4 படிங்க. 4 படிங்க. கரங்களை சொல்லுங்க. விருத்தியாக்குவார். 6ஆம் வசனம் கடைசி வார்த்தை. 6ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை. சத்தமா சொல்லுங்க. ஹலோ, பாபிலோன்ல பாருங்க 7 வருஷம் பிரச்சனை. ஹலோ, 70 ஆண்டு கால பிரச்சனை. குறுகுவீங்களா பெருகுவீங்களா? நீங்க குறுனா கூட அடுத்த குறுக்கி வச்சிருவாங்களே. புரியுது அவங்களுக்கு? நீங்க குறுனா கூட என்ன பாப்பா இப்படி இருக்கிறீங்க, இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு. இப்போ கூட தம்பி தாஸ் சொன்னார், நீங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க, அந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க. 18 வருஷமாக சாப்பிட்றேன், ஒரு பிரயோஜனமே இல்லை. சொல்லுங்க. பெருகி. தமிழ் என்ன போட்டிருக்கிறேன்? இன் இங்கிலீஷ். இன் இங்கிலீஷ். சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. நான் இந்த ஆண்டிலே கர்த்தருடைய பெருக பண்ணுவார். என் ஜப வாழ்க்கை பெருகும், என் ஊழியம் பெருகும். சத்தமாக சொல்லுங்க. எங்கள் சபை பெருகும். கரங்களை சொல்லுங்க. சபை பெருகும். அடுத்த குறிப்பு படிங்க. அடுத்த குறிப்பு அதில் படிங்க. தேவனுடைய சத்தமா. நான் படிக்கட்டுமா? தேவனுடைய நான் உங்களை சந்தித்து 10ஆம் வசனத்துடைய 3வது வரி. 10ஆம் வசனத்துடைய 3வது வரி ரொம்ப கொடுமை தெரியுமா? சில மாதிரி உட்காந்துக்கிறீங்க, பைபிள் கூட பிரிச்சு பார்க்க மாட்டீங்க. சொல்லுங்க. சந்தித்து. அம்மா பைபிள் எதுக்கு எடுத்து வரீங்க? பைபிள் எதுக்கு எடுத்து வரீங்க கேட்டேன். சொல்லுங்க. சந்தித்து. சத்தமா. சத்தமா. இங்க அரண்மனை இல்லையா? 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லையா? எங்க? nobody likes that. யாரும் விரும்பாத இடம், யாரும் போகாத இடம். ஆனால் தேவனை சந்திக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட்? நம்மளை சந்திக்கிறது வேற. புரியுது உங்களுக்கு? ஆஸ்பத்திரி வராங்க, சந்திக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு போறாங்க? என்ன சொல்லிட்டு போறாங்க? ஆஸ்பத்திரியில் வந்து என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு கேட்டேன். அப்புறம் அப்படியே சொல்றாங்க. நான் அப்பவே சொன்னேன், என் பேச்சு கேட்டிருந்தா இது வந்திருக்காது. சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி. நான் அப்பவே சொன்னேன் இந்த அம்மா கிட்ட, என்ன இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். பாதி பேர் நம்மளை அலட்டுகிறவர் தான். யோபி நண்பரை போல. சொல்லுங்க. என்னை சந்திக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறார், என் இல்லாமை சந்திக்கிறார், என் வெறுமைகளை சந்திக்கிறார். அடுத்த பாயிண்ட். அடுத்து சத்தமா சொல்லுங்க. நான் இதையெல்லாம் இழந்து போனேன், அத்தனை திரும்ப கட்டுறாரு. சொல்லுங்க. திரும்ப. ஆங்கிலத்தில் ரெஸ்டோர். எல்லாம் சொல்லுங்க. அது ஆங்கிலத்தை பயன்படுத்த தெரியுமா? ரெஸ்டோர் என்ற வார்த்தைக்கு நான் யாரா இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அவரா என்னை மாற்றுகிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி நான் சொல்ற வார்த்தை அப்படியே சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லுங்க. நான் யாரா இருக்க வேண்டும் என்று. நல்லா வாயை திறந்து. பின்னா சேர்ல உட்காந்துக்கிறவங்களாம் சத்தமா. இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப கொடுமை தெரியுமா? வாலிப பிள்ளைகள்லாம். சொல்லுங்க. நான் யாரா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவராகவே என்னை கர்த்தர் மாற்றுகிறார். ஒன்ஸ் அகைன். நான் யாரா இருந்தால், எங்கே இருந்தால் அவருக்கு பயன்படுவேனோ அங்கே என்னை வைக்க விரும்புகிறார். சொல்லுங்க. திரும்ப. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன்மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு திரும்பும், சீயோனின் மகிமையின் மேல உதிக்கும். அடுத்து சத்தமா சொல்லுங்க. நான் படிக்கட்டுமா? 12ஆம் வசனம். 12ஆம் வசனம் சீக்கிரமா. கடைசி வார்த்தை. எஸ் எஸ். ஆமென். நம்புறீங்களா?
முடிஞ்சிச்சா? அதோடு முடிஞ்சிச்சு, அவ்வளோதானே? எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்கள், எழுந்திருந்து அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். அப்படியே எல்லாரும் வாயை திறந்து கன்ஃபஸ் இட். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்கள். தேவன், பின்னால் உட்காந்துக்கிறவங்கலாம், தேவன் என் வாழ்வை கட்டுகிறார், என் குடும்பங்களை கட்டுகிறார், என் ஊழியங்களை கட்டுகிறார், என் ஜப வாழ்க்கையை கட்டுகிறார். சம்திங் ஹஸ் ஹேப்பன் இன் மை லைஃப். ஏதோ ஒன்று வந்தது, ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். ஆனால் 2026 காட் இஸ் கோயிங் டு பில்ட் மை லைஃப். என் ஊழியத்தை கட்டுறாரு. என்ன பாருங்க ப்ளீஸ், ஒரேன்னு சொல்கிறேன். வசதிகள் நல்லது, அதை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. வசதிகள் வலைகளாய் மாறக்கூடாது. ஹலோ, வசதிகள் சத்தமாக சொல்லுங்க. வலைகளாய் மாறக்கூடாது, வலைகளாய் மாறக்கூடாது. தமிழ் புரியல. செல்வம் என்ற வார்த்தையை செல்வோம். வசதி நல்லது, ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. என் நேரம் கர்த்தருக்கு, என் சரீரம் கர்த்தருக்கு, என் திறமைகள் கர்த்தருக்கு, என் வீடு கர்த்தருக்கு, என் வாகனம் கர்த்தருக்கு. சொல்லுங்க, தேவன் கட்டுகிறார். அடுத்து தேவன், வசனம் தெரியுமா? வசனம் 6ஆம் வசனம், 5ஆம் வசனம், தேவன் நாட்டுகிறார். அடுத்து பாருங்க, சத்தமா எங்கே எங்கே எங்கேன்னு கேட்டேன். சத்தமா சொல்லுங்க. அமெரிக்காவிலையா? சத்தமா. A place of darkness, a place of doubt, a place of weeping. ஆனால் அங்கே என்ன போஷிக்கிறார்? 4ஆவதாக சத்தமா சொல்லுங்க. ஆமீன். எத்தனை பேர் விருப்பம்? நிஜமா வாழ்க்கை போதாது. நான் ஒரு நாளும் ஜெபம் பண்ணுறேன். இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணேன். ஒரு தமிழில் ஒரு 60 புத்தகம் எழுதியிருக்கிறேன். சங்கீதங்களை விளக்க உரை, பிரசங்க குறிப்புகள் சொல்லி ஒரு 13 புக்கு எழுதியிருக்கிறேன். இங்கே கூட நேற்று உட்காந்து எழுதியிருந்தேன். இங்கே வந்ததே புக்கு எழுத தான், அதான் முடியல. ஆனால் இன்னைக்குள்ளே எப்படியே முடிப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் 13 புக்கு எழுதியிருக்கிறேன், பிரசங்க குறிப்புகள். அதே போல் சங்கீத விளக்க ஒரு நிறைய எழுதிக்கிறேன். ஆனால் என் ஜெபம் தெரியுமா? இன்னும் அறியணுமே, இன்னும் அறியணுமே. டு நோ ஹிம் மோர், டு லவ் ஹிம் மோர், டு சர்வ் ஹிம் மோர். இன்னும் அறியணும். சொல்லுங்க எல்லாரும். இன்னும் நேசிக்கணும், இன்னும் ஊழியம் பண்ணணும். சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? சத்தமா. நம்பர் 3, சத்தமா நம்புறீங்களா? எங்கே? சத்தமா சத்தமா. அமெரிக்காவிலையா? ஆஸ்திரேலியாவிலையா? இல்லைங்க, பிளேஸ் வேர் நோபடி வில் கம் தேர். யாரும் வராத இடம், யாரும் அங்கே விரும்பாத இடம், அந்த இடத்துல என் தேவைகளை சந்திப்பார். நம்பர் 5, சத்தமா சொல்லுங்க. தமிழ்ல நான் உன்னை சந்தித்து. நம்மளை பார்க்குறவங்களே தூரமாக போயிடுறாங்க. இந்த கோவிட் நேரத்தில் என்னுடைய சர்ச்சில் ஒரு கணவன், 2 பேரும் டாக்டர் தான். கணவன் டாக்டர், மனைவின் டாக்டர். அந்த ஐயா சொன்னார், ஐயா என் மனைவி ஜன்னலில் சாப்பாடு தராங்க. என்னங்க ஜன்னலில்? ஏன் புரியவே இல்லைல்ல? ஆனால் என்னை சந்திக்கிற ஆண்டவர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எசேக்கியேல் 16 ரத்தத்தோடு இருக்கிற உன்னை சந்தித்தேன். அவருக்கு இடம் பெருசு இல்லை. உலகம் நம்மளை பார்த்து சுழிக்கும். நல்லா புரியுது அவங்களுக்கு? கொஞ்சம் அழுக்காக இருந்தால், ஒரு மாதிரியாக இருந்தால் தூரம் உட்காடுறேன். இங்கே கூட பார்க்குறேன், இங்கே கூட பார்க்குறேன். ஸ்டேட்டஸை பார்த்தா உட்காடுறீங்க. இப்படி உட்காடுறீங்க. சத்தமா. அவளோடு இவாளோடு. புரியவே இல்லை. அவளோடு இவாள் இல்லை. பரவாயில்ல, அப்படிலாம் கிடையாது. ஆமீன் சொல்ல மாட்டேன். சென்னையில் அப்படி தான். சென்னை எப்படின்னா, நாகர்கோவில் பாஸ்டராக இருந்தார்னா எல்லாம் நாகர்கோவில் பாஸ்டர் அங்கே தான் போவோம், விசுவாசிங்க போவாங்க. தூத்துக்குடி பாஸ்டராக இருந்தார்னா எல்லா தூத்துக்குடிக்காரரும் அங்கே தான் போவான். புரியவே இல்லை. அவர் திருநெல்வேலி பாஸ்டராக இருந்தார்னா என்ன சொல்லுங்க தெரியுமா? நம்ம அண்ணாச்சின்றாங்க. இப்போ நாங்களாம் எந்த ஊருமே இல்லை, எனக்கு எந்த பின்னணியுமே இல்லை. என்னுடைய பார்க்குறீங்க? ஆனால் அவர் தான் எங்கள் பேக்ரவுண்டே. சொல்லுங்கள், சந்தித்து. அடுத்து பெருக பண்ணுவார். அடுத்து கரங்களை உயர்த்தி சத்தமாக ஜெபம் பண்ணுறீங்களா? ஒருவேளை நீங்கள் இடிச்சிருக்கலாம், யார் மக்கள் இடிச்சிருக்கலாம், பிசாசு இடிச்சிருக்கலாம். பட் காட் சேஸ் ஐ வில் ரெஸ்டோர் யுவர் லைஃப். எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. தேவனே என் ஆரோக்கியம் திரும்ப கட்டுங்க, என் குடும்பத்தை கட்டுங்க. நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா ஊழியம் பண்ணியிருந்தேன், என்னவோ தெரியல, சம்திங் ஹேப்பன். சத்தமா. நல்லா ஓடினேன், ஏதோ திடீர்னு ஒரு பிரேக் ஆயிடுச்சு. 2026 என்னை கட்டுங்க ஆண்டவரே. அடுத்து எல்லாம் கரங்களை உயர்த்தி, இதுவரை பதில் பெறாத என் ஜபங்களை
இந்த ஆண்டிலே கர்த்தர் பதிலளிப்பார். ஆல் மை unanswered prayers will be answered. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இதுவரை சத்தமா பதில் பெறாத என்னோட எல்லா ஜெபங்களுக்கும் 26ஆம் வருஷத்துல நிச்சயம் பதில் பெறுவேன். ஏன் தெரியுமா? என்னை நினைத்திருக்கிறார். உண்மையில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் நல்லவன் அல்ல, நீதிமான் அல்ல, ரொம்ப அவருக்கு ரொம்ப ஐ எம் நாட் வெரி ப்ராஃபிட்டபிள் பர்சன், பட் ஸ்டில் God has a great plan in my life. சொல்லுங்க, தேவனே நீரை நினைக்கிறான். எம்மாத்திரம் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. பெத்த பிள்ளை நம்மளை நினைக்கிறாங்களா? இல்லையே. உறவு நினைக்கல. நாம் யாருக்கெல்லாம் உதவியாக இருந்தோமோ அவங்க நம்ம நினைக்கல. ஆனால் அவர் நம்ம நினைக்கிறார். கரங்களை போய் சொல்லுங்க, நீரை நினைவு கூறுகிறீர் ஆண்டவரே, மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்லுவேன். அந்த சொர்ணத்தை எல்லாம் பண்ணலாமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மனதாமல். முழு பலத்தோட இரவும் பகலும் நல்ல சத்தமா பின்னால் இருக்கிறவங்களாம் இரவும் பகலும் நல்ல கரங்களை உயர்த்தி கோடி கோடி எல்லாம் முழு பலத்தோடு சொல்லலாமே. நன்றியை மறவாமல் நினைத்தீரையா, என்னை எல்லாம் சொல்லுங்க. தேவனுக்கு காலங்கள் பொருட்டல்ல, இடமும் பொருட்டல்ல. இடம் எங்கே? பாபிலோன். எவ்வளவு வருஷம்? என்னை திரும்பி வர பண்ணுவார், என்னை கட்டுவார், என்னை நாட்டுவார், என் தேவைகளை சந்திப்பார், அந்த இடத்துல ஜபங்களை கேட்பார். ஆமேன். ஊழியம் பண்றவங்களுக்காக நிறைய சங்கீதங்கள் விளக்குரை எழுதியிருக்கிறேன். ஒரு 13 புஸ்தகம் பிரசங்க குறிப்புகள். 2வது ஒவ்வொரு முதல் தேதி காலை ஆராதனையும் அப்படியே 12 மாதத்தையும் ஒரு வாக்குத்தத்தமாக போட்டிருக்கிறேன். இதெல்லாம் திரு ஸ்டீஃபன் அவர்கிட்ட இருக்கும், வாங்கி படியுங்கள். புஸ்தகம் வியாபாரம் பண்ணுறதில்லை, அது என் நோக்கமும் இல்லை. என்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் நான் மரித்தால் இது பேசணும். ஆமேன். நான் மரித்தால் இது பேசும். அதனால தான் 11,000 பிரசங்கம் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். நான் மரித்தாவோடு அது பேசும். கரங்களை உயர்த்தி எல்லாம் நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே.